பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். யோபு 16ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம் சொல்கிறது, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொல்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக கண்ணை காக்கும் தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களை கடந்து போகிறோம். நம்மளுக்கு கண்களுக்கு முன்பாக அநேக காரியங்களை வருகிறது. எனவே நம் கண் பார்க்கக்கூடாத காரியங்களை, அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் நாம் கடந்து போகிறோம். இப்படியேப்பட்ட தேவன் நமக்கு ஒரு கண் இமையை கொடுத்து ஆண்டவர் அந்த கண்ணுக்கு எவ்வளோ ஒரு பாதுகாப்பை கொடுத்துள்ளார். எனவே அந்த கண்களிலே நாம் பார்க்கும்போது மற்றவரின் கண்களையும் அந்த காணும்போது அவருடைய வேதனையை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள முடிகிறது. தேவகுமாரனாகிய நம்மை எல்லாம் அவர் பாவத்திலிருந்து அவர் மீட்பதற்காக இந்த குமாரனாகிய உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவே தன் சகோதரனை இழந்து கண்ணோடு நிற்கின்ற சகோதரர்களையும் இனத்தவரையும் பார்த்து அங்கே ஆண்டவர் கண்ணீர் விட்டார் என்று யோசிக்கிறோம். அங்கே அந்த மரணத்தின் மத்தியிலே அங்கே கண்ணீர் விட்டார். ஒருவேளை கீழ்ப்படிவென்று பாவ ஜீவத்தின் நாடும் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் பெற்றோர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். எனவே குடும்பத்தை கவனிக்காமல் அக்கறையின்றி வீணாக தம் பணத்தை செலவு செய்யும் கணவனை குறித்து கண்ணீரிடும் மனைவியை யோசித்து பாருங்கள். மனைவியின் பிழைப்பான நடத்தியால் யாவரும் அறியாமல் தனிமைகள் கண்ணீரிடும் கணவன். இன்னும் வாழ்க்கையிலே வேதனைகள் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, நோய் இருக்கிறது, இழப்பு இருக்கிறது. இவற்றினால் கண்ணீருடர்கள் எத்தனையோ கோடி பேர் இருக்கிறார்கள். கண்ணீரான வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் கண்ணீரான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை, துன்பத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட தாவீது ராஜாவை போல பார்க்கும்பொழுது அங்கே இரவு முழுதும் என் படுக்கையால் கண்ணீரால் நனைத்த தாவீது ராஜாவை எண்ணி பார்க்கும்போது தேவரை நோக்கி என் அலைச்சலை தேவரீர் நீ எண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி இரவு முழுதுமாய் அங்கே கண்ணீர் சீர்ந்து அழக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே தாவீது எழுதுகிறார். அங்கே வாசிக்கும் போது என் கண்ணீரை உன் துருக்கியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கிலமாக இருக்கிறது என்று கூறி அந்த கர்த்தர் மேல் தன் முழு நம்பிக்கையை வைத்து கண்ணீர் யாவையும் துடைக்கிய தேவன் என்று சொல்லி நாம் வெளிப்படுத்தலே வாசிக்கிறோம். தாவீது தன் கண்ணீரை கூட துடைத்து மகிழ்ச்சியினாலே அங்கே நிரப்பினார். வேதனையின் கண்ணீர் அங்கே ஆனந்த கண்ணீராக மாறிற்று. உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியேப்பட்ட கண்ணீர் விடும்போது ஆண்ட சமூகத்திலே உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் ஆனந்த கண்ணீராக மாற்றுகிறார். தாவீது மாத்திரமல்ல, தேவ நோக்கி கண்ணீர் சொரிந்த அங்கே யோபுடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேலுடைய ராஜாவை நாம் வாசிக்கிறோம். எரேமியா குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கே பவுல் அப்போஸ்தலனை குறித்து வாசிக்கிறோம். இன்னும் அநேகர் தம் கண்ணீரின் பதிலை பெற்றுக்கொண்டு ஆறுதல் அடைந்தார்கள். எனவே அது மாத்திரமல்ல, இன்று நீங்களும் நானுமாக கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா? எரேமியாவை வாசிக்கும் போது 31:16 மிகவும் அங்கே சொல்கிறார், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று அங்கே கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய கண்களை காக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். எல்லா முகமிலிருந்து கண்ணீரை துடைத்து தன் ஜனத்திற்கு நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாய் நீக்கி போடக்கூடிய கர்த்தர் இருக்கிறார். அங்கே ஏசாயாவை வாசிக்கிறோம், உன் கண்ணீரையும் இந்த புதிய நாளை துவங்கும் போது ஆண்டவர் உன் நிந்தையெல்லாவற்றையுமாக மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவருடைய பாவத்திலே நீங்கள் ஞானம் வாழும்போது வேதனை நீங்கி ஆண்டவர் அந்த கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய சித்தமாக இருக்கிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த நாளிலே ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் நிச்சயமாக துடைப்பார். அவரை வரைக்காக அந்நேங்கினாலும் ஆயத்தமாக ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.